இங்க பத்ரு போருடைய இந்த ஸ்டார்டிங் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், இந்த நக்லாவுடைய சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தை தான் ரசூல் அனுப்பிட்டே தானே இருக்கிறாங்க வேவு பார்க்கறதுக்கு. ஒரு கூட்டத்தை அனுப்பும் போது இது ஷாம், அதாவது துல்லு ஷேரா இந்த போர் இருக்குல்ல, இந்த அலில்யானும் இவனும் படுத்து கிடக்குறாங்களே, இது ஆக்சுவலா இங்க போனது எதுக்கு அப்படின்னா, அபூ சுஃபியானோட படை மக்கால இருந்து ஷாம் போச்சு இல்ல, அந்த டைமே பிடிக்கிறதுக்கு தான் போனாங்க. புரியுதுங்களா? மக்கால இருந்து ஷாமுக்கு போகும்போது, சிரியாவுக்கு போகும்போது அங்கேயே பிளாக் பண்ணி பிடிக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிளான். மிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, 2 ஆளை மட்டும் அங்கேயே விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்களை கவனிச்சிக்கலாம், போயிட்டு ரிட்டர்ன் வரணும்ல அப்போ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த 2 பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய கூட்டம் வந்து வருது. ஒரு அதாவது கால்குலேட் பண்ற டிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்றாங்க. அங்க இருந்து வந்து நியூஸ் சொல்லி போய் மடக்கிற அளவு பிளானிங்ல வருது. வந்த உடனே மதீனாவுக்கு நேரம் அந்த தகவல் அவங்க 2 பேரும் அனுப்புறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, ஆர்டர் போடுறாங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல வந்து 3858வது ஹதீஸா வந்து இது இருக்கு. இது பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங். அதாவது ஒரு நியூஸ் வருது, நியூஸ் வந்து உடனே சொல்றாங்க, சொன்ன உடனே ரசூலா வெளியே வாசப்படிக்கு வராங்க. டைம் எல்லாம் இல்லை, ஏன்னா பிரயாண கூட்டம் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. இங்க நின்று 2 நாள் ரெடி எடுத்துட்டு இவன் மாப்பிள்ளை வெளியே போயிருக்காரு, இவர் வந்திருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இருக்கிறாள் முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. இது பத்ரு போருக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வந்து அல்லாஹ்வுடைய ஒரு பிளானிங் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வராங்க, ரோட்டுக்கு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாம் கிளம்புங்க, நம்ம ஒரு வேலை இருக்கு, போறோம், வேலை இருக்கு, அவ்வளவுதான். போர் இருக்குல்ல, இல்ல நமக்கு வேலை இருக்கு, கிளம்புங்க. எத்தனை பேர் இருக்கீங்க, யார் யாருங்க வர்றது, யார் யாரெல்லாம் இப்போ கரண்ட்ல இருக்கீங்களோ அவங்களாம் அப்படியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பாருங்க. இப்போ நல்ல சண்டை போடுறவங்க இல்லாம இருக்கலாம், அவங்க வெளியே போயிருக்கலாம், எங்கேயாவது வேலைக்கு போனவங்க இருக்கலாம். நான் போய் அவரை கூப்பிட்டுறேன், யாரும் போய் யாரையும் கூப்பிடக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. யாரும் போய் யாரையும் கூப்பிடக்கூடாது. சில பேர் வர்றாங்க, இல்லைங்க ஒட்டகம் என்னது அந்த இடத்துல வெளியே வச்சிருக்கேன், நீ வராத அப்படின்றாங்க. நீ வராதிங்க, நீங்க அங்கேயே இருங்க, இருக்கிறாள் மட்டும்தான் வரணும், எவங்கிட்ட வண்டி இருக்கும் அவங்க மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே 82 இருந்து ஒரு 84 பேர் முஹாஜிர்கள் அவ்வளவுதான் ரெடியா இருந்தாங்க, கிளம்பிட்டாங்க. போர் அதெல்லாம் ஒண்ணு எடுக்க, சும்மா கிளம்பு கிளம்பு கிளம்பு, அவசரப்படணும் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு என்ன பண்ண முடியும், தடாலடியே கிளம்புறாங்க. கிளம்பினோன்னு 41 பேர், அதுல அடுத்த இவங்க 84 பேர் முஹாஜிர்களாச்சா. அப்ப 41 பேர் ஹவுஸ் கூட்டத்தினர், ஹவுஸ் கூட்டம் சின்ன கூட்டம், 170 பேர் கஜரஜ் கூட்டத்தினர் இவங்க இருக்கிறாங்க. கிளம்பிட்டாங்க. 2 குதிரை, 70 ஒட்டகம், 70 ஒட்டகம் இருக்கு, 2 குதிரை தான் இருக்கு, எடுத்துட்டு கிளம்புங்கிறேன். அதுல 3 கேங்கா ரசூலா பிரிச்சுட்டாங்க. ஒரு கேங் வந்து முஹாஜிர்கள், அதாவது மொத்தமா ஒரு லீடர் போட்டாங்க. யாரு லீடர் அப்படின்னா முஸப் பின் உமைர். முஸப் பின் உமைர் தெரியுமில்ல, பிரபலமான சஹாபி. அவரு அந்த இளைஞர், அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஒரு கொடி. அப்புறம் என்ன பண்றாங்க, வெள்ளை கொடி அவர் கையில, இன்னொரு கொடி வந்து அலி ரலியல்லாஹு கையில ரசூலா கொடுத்துட்டாங்க. முஹாஜிர்களுக்கு இவரை லீடரா போடுறாங்க, அலி ரலியல்லாஹு வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு கொடி வந்து யார் கையில கொடுக்குறாங்க, சாத் பின் முஆத். இவர் முக்கியமான சஹாபி, அதாவது கஜரஜ் கூட்டத்துடைய தலைவர். அதாவது இவரை பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா மதீனாவுடைய அபூபக்கர்னு இவரை வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய அபூபக்கர் பார்ட் 2ன்னு இவரை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நெருக்கமான ஆள். அவர் வந்து அஹஸாப் போர்லயே அவர் இறந்துடுறாரு. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு வேலை இல்லைன்னா என்னை உயிரை எடுத்துரும்பாரு துவா செஞ்சு அல்லாட்டா. ரசூலுல்லாஹ்க்கு எனக்கு தேவை இல்லை அப்படின்னா நீ எடுத்துரு, உயிரை எடுத்துரு, என் வேலை முடிஞ்சதுன்னா உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்வாரு, செத்து போயிடுவார்.